வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களின் அறப்போராட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்காரு. இது மட்டுமில்லாது அந்த மாணவர் கூட்டத்தோட மேலும் 2 கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தர்றோம் அப்படின்னு பாஜக உறுதி கொடுத்துருக்கு. அதை நம்பி அதன் அடிப்படையில் இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியர் போராட்டத்தை முடிச்சுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. போராட்டம் பெரிய கொண்டாட்டத்தோடு நிறைவு பெற்றிருக்கு. வழக்கமாக ஒரு போராட்டம் நிறைவு பெறுதுன்னா ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இரத்த கடேரி, அதே போல் தடியடி, துப்பாக்கி சூடு அப்படி தான் நிறைவு பெறும். இங்கே அப்படி இல்லாமல் ஒரு அமைதியாக கொண்டாட்டத்தோடு நிறைவு பெற்றிருக்கு. அதே போல் அவங்க எந்த கோரிக்கை வச்சாங்களோ அந்த போராட்ட கோரிக்கை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட முழக்கம் வேறு, டெல்லியில் வைக்கப்பட்ட முழக்கம் வேறு. டெல்லியில் என்ன சொன்னாங்கன்னா ஃபேர் நீட்டுன்னாங்க, தமிழ்நாட்டில் பேன் நீட்டுன்னாங்க. டெல்லியில் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு, குளறுபடி நடந்திருக்கு, அதில் தொடர்புடைய ஆட்களை கைது பண்ணணும், நீதி விசாரணை தேவை, இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டில் முறைகேடு இல்லை, நீட்டே ஒரு முறைகேடுங்கிறதா தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட முழக்கம். அதாவது நீட் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய 10 ஆண்டுக்கு பிறகு டெல்லியில் போராட்டம் அடிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நீட் கொண்டு வரப்பட்ட போதே நீட்டு வேண்டாம் அப்படின்னு போராட்டம் அடிச்சிச்சு. இப்போதும் டெல்லியில் வட மாநிலங்களில் நீட்டே தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க போகலை. நீட்டை சரியாக நடத்துங்க, அதில் எந்த குளறுபடியும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல், வினாத்தாள் கசிவு இல்லாமல் சரியானபடி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நீட்டுங்கிற முறையே தவறு, அது சமத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற முழக்கம் வைக்கப்படுது. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இல்லை, கற்றல் வாய்ப்புகள் வசதிகள் இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஒரே மாதிரியான தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வுங்கிறது அசமத்துவமானது அப்படிங்கிறத நம்மளோட பார்வை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துச்சு. இப்போ டெல்லியில் அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியர் போராட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் இந்த நொடி வரைக்கும் போராட்டம் நடைபெற்று வருது. அவங்க என்ன கோரிக்கை சொல்கிறாங்கன்னா நீட்டே வேண்டாம், நீட்டை ரத்து பண்ணு அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. இதில் இந்த தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவி விலகினார்ல, அது குறிப்பிடத்தக்க சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2014 தொடங்கி 2026 வரைக்கும் இந்த 12 ஆண்டு காலத்தில் பாஜக இந்த போராட்டங்களில் பின்வாங்கினதே இல்லை. அவங்க பின்வாங்கின சம்பவம் சொல்லலாம்னா வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றாங்க. அதுக்கு காரணம் பஞ்சாப் பொது தேர்தல், அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க திரும்ப பெற்றாங்க. ஆனால் இப்போது அதுபோல் தேர்தல் சூழல் இல்லை. ஆனால் மாணவர்களின் தொடர்ச்சியான போராட்டம், தொடர்ச்சியான களப்பணி, அந்த அறப்போராட்டம், அதன் வெளிப்பாடாக விளைவாக மத்திய அரசு முதலாக அடிபணிந்திருக்கிறது போராட்டத்துக்குன்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் டெல்லியில் போராடி வரக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேறிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் போராடி வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேறலை. ஏன்னா நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்காவது விலக்கு கிடைக்கணும். தமிழ்நாட்டுக்கு விலக்குனா தமிழக சட்டமன்றத்தில் 3 முறை நீட் தேர்வுலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் ஆளுநர் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு ஜனாதிபதியோட ஒப்புதலுக்காக காத்து கிடக்குது. ஒற்றை மைத்துளி கையெழுத்து போட்டால் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு கிடைச்சிடும். மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. வட மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இருக்குது. அதனால நீட் தேர்வு கூடாதுங்கிற முழக்கம் தமிழ்நாட்டில் வைக்கப்படுறது தார்மீகமானது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அவங்களோட அமைப்பு பலம் என்ன, அரசியல் அனுபவம் என்ன, அவங்களுக்கு நாடு முழுக்க கட்டமைப்பு இருக்கா, வலிமை இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு நீதிபதி சூரியகாந்த் நினைக்கிறேன், உச்சநீதிமன்ற நீதிபதி, வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் கரப்பான்பூச்சி போன்றவங்க, ஒட்டுண்ணி போன்றவங்க அப்படின்னு போகிற போக்கில் நையாண்டி பண்ணுறார். அந்த கரப்பான்பூச்சிங்கிற பேரை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பக்கங்கள் உருவாக்கப்படுது. அந்த பக்கம் முடக்கப்பட்ட பிறகு மறுபடியும் தொடங்கப்படுது. அதில் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அந்த பக்கத்தின் மீது நாட்டம் பிறந்து
எல்லாரும் அந்த பக்கத்தை விரும்புகிறாங்க. அதுக்கு பிறகு அது அமைப்பாக தொடங்கப்பட்டு அதன் சார்பில் போராட்டம், ஆர்ப்பாட்டம், தொடர்ச்சியான போராட்டம் சொல்லி மத்திய அமைச்சரை பதவியில் வச்சுட்டாங்க. ஒரு அமைப்பு பலம் இல்லாத, அரசியல் அனுபவம் இல்லாத பெரிய பெரிய ஆட்கள் இல்லை அவங்க, ஆனாலும் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கார். காங்கிரஸ் வந்து நூற்றாண்டு கால பாரம்பரியம் கொண்ட கட்சி. நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு அமைப்பு பலம் ஓரளவுக்கு உண்டு. சில மாநிலங்களில் கூட காங்கிரஸ் ஆளுது. இப்படிப்பட்ட பின்பலம் கொண்ட காங்கிரஸ் கட்சி இதே போல தொடர்ச்சியாக போராட்டத்தை எடுத்திருந்தா மத்திய அரசை வந்து எப்போதே வந்து அவங்கள முடக்கி போட்டிருக்கலாம், திணறடிச்சிருக்கலாம். இதே போல் பல சம்பவங்களை பண்ணியிருக்கலாம். இது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பண்ணது போல் பல சம்பவங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் அப்படி எந்த சம்பவமும் பண்ணலை. ராகுல் காந்தி அவர் முழுநிலை வேலையை மிச்சரிங்கிறத ஏன் திரும்ப திரும்ப பாஜக வெற்றி பெறுதுன்னா அது காரணம் எதிரி அவ்வளோ பலவீனமாக இருக்காது. யார் எதிரி? காங்கிரஸ். பாஜகவை வெல்ல வைக்கிறது மோடியோ அமித்ஷாவும் இல்லை, ராகுல் காந்தி. ஏன்னா ராகுல் காந்தி அவ்வளவு பலவீனமான எதிரி. அதனால் எத்தனை முறை போட்டி போட்டாலும் ராகுல் காந்தியை எளிதாக பாஜக வென்றது. அப்போ பாஜகவை வீழ்த்துவதற்கு ராகுல் காந்தியை நம்பி எந்த பயனும் இல்லை அப்படின்னு இதுலேருந்து தெளிவாக புரியுது. எல்லாத்தையும் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்தும் சூழல் இருந்தும் ராகுல் காந்தி ஒன்றுமே பண்ணலங்கிறதும் இந்த சூழலை வெட்ட வெளிச்சமாகுது. இதில் இந்த பாலன் இல்லத்தில் நடைபெற்ற போராட்டம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பாக, நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை சார்பாக பாலன் இல்லத்துக்கு போய் அங்கே கூடியிருந்த மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட உரையாற்றி நாம் தமிழர் கட்சி தரப்பில் ஆதரவு தெரிவித்தோம். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அந்த பாலன் இல்லத்தில் அந்த இளைஞர் கூட்டம் பெரிய ஆதரவு, பெரிய ஆர்ப்பரிப்பு, பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. நான் பேசினேன், ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் பேசியிருப்பேன். எனக்கு முன்பாக அண்ணன் வெற்றிமாறன் பேசினாங்க. உண்மையிலே நல்ல வரவேற்பு. ஆனால் நேற்றைய தினம் வந்து தேவையில்லாத ஒரு சலசலப்பும் அதே கூட்டத்தில் நடந்துச்சு. யார் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த சனம் செட்டி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அங்கே போய் ஒளிவாங்கிய பிடிச்சி, நான் நேற்று தான் வந்து ஜனநாயகன் படத்தோட முதல் காட்சி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு பேசுது. அந்த கூட்டம் உண்மையிலேயே ரசிக மனப்பான்மை இல்லாத, ஏதோ ஒரு கோட்பாட்டை, கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அவங்க ரசிக மனப்பான்மைக்கு வந்து பலியாகலை. அங்கே போய் தளபதியோட நான் பெரிய ரசிகை, நான் வந்து ஜனநாயகன் படத்தோட முதல் காட்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் கைதிட்டு கிடைக்கும். அங்கேயும் சில பேர் ஆர்வரிப்பாங்க, விசிலடிப்பாங்க, கத்துவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா சொல்லுது. உடனே வந்து அந்த அம்மாவே அப்படியே அதீதமாக எதிர்வினையாற்றி ஒரு மாதிரி அந்த சூழலே வந்து கடினமாக மாற்றிருச்சு. எல்லாரும் போகிறாங்க, போய் பேசுகிறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, ஒரு 5லேருந்து 10 மிஸ்குள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடினமாக பேசுகிற வேண்டாம், பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகளை கடினமாக பேசுகிற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் எல்லாருமே அங்கே போய் பேசுகிறாங்க. அங்கே போய் தளபதி நான் முதல் காட்சி பார்த்தேன்னா, அந்த அம்மா எதை மனசை வச்சுட்டு பேசுதுன்னா, அந்த நேற்று போராட்டம் உச்சத்தில் இருக்கப்ப போய் ஜனநாயகன் படத்துக்காக போய் கூத்தடிக்கிறாங்க இல்லை, அங்கே போய் வந்து அலப்பறை பண்ணுறாங்க இல்லை, அவங்கள வந்து இந்த கூட்டத்தில் விமர்சித்தாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் ஜோக்கர் இல்லை, ஜனநாயகன் படம் பார்த்தா நாங்கள் ஜோக்கரா அப்படின்னு ஒரு அலப்பறையை கூட்டிச்சு. ஒரு கட்டத்தில் நீங்கள் பேச வரைக்கும் போதும், ஒளி வாங்கி கொடுங்கன்னு அந்த அம்மா அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா அட்டென்ஷன் சீக்கிங்பாங்கள்ல, கவன ஈர்ப்பு, அந்த கவன ஈர்ப்பு பைத்தியம். அந்த கவன ஈர்ப்புக்காக என்னென்னமோ அலப்பறை கூட்டி அப்படி இப்படின்னு பண்ணி தேவையில்லாமல் அங்கே எண்ணற்ற முக்கியமான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு, செய்திகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. ஆனால் அதையெல்லாம் இருட்டடி பண்ணுற அளவுக்கு இந்த அம்மா உள்ளே போந்து ஒரு குட்டையை குழப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஒரு நாள் முழுக்க அதுக்கு ஊடக வெளிச்சம். தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் செய்தி இல்லாமல் அவ்வளோ பஞ்சத்தில் இருக்கா? சனம் செட்டியெல்லாம் செய்தியாக்குற அளவுக்கு. இதில் இன்னைக்கு பார்த்தா ராஜ்பவன் போயிருக்காப்புல. ராஜ்பவன் போய் வழக்கமாக உருட்டுவார்ல, அதாவது அமெரிக்கா தமிழ்நாட்டுக்கிட்ட ஒரு பிச்சை எடுத்துச்சு, அந்த பிச்சை சுந்தர் பிச்சைன்னு, அந்த மாதிரி ஏதாவது உருட்டுவாப்பிலையோ அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ராஜ்பவன் பேசுகிறப்பவே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டமெல்லாம் எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்குன்னா, மெரினா கடற்கரையை திறந்து விடு, மெரினா கடற்கரையில் போராடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு, அதற்கான அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒற்றை குரலில் அதை பேசுது.
ஆனால் ராஜ்மோகன் வழக்கம் போல் எதையோ உருட்டி விட்டு புரட்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டார். மெரினா கடற்கரையை நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லலை. இதே மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்தப்ப முகத்தில் கைக்குட்டையை கட்டிக்கிட்டு வந்து நள்ளிரவில் ஆதரவு தெரிவித்தார் விஜய். ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக போராடுவதற்கு மெரினா கடற்கரை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் திறக்க மாட்டேன் அப்படின்னு அடாவடித்தனம் செய்கிறது தாவேக அரசு. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து அவங்க அடக்குமுறை ஏவுறாங்க, ஒடுக்குமுறை ஏவுறாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாஜக அரசு இதை விரும்பலை. ஆனால் தாவேக அரசு ஏன் பண்ணுது? அனிதாவோட மரணம் என்னை தாக்கத்துக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு பேசியவர் இதே விஜய். நீட் தேர்வை ஏற்க முடியாது, ரத்து பண்ணணும் என்று சொன்னது இதே தாவேக. அப்ப அரசின் கோரிக்கை முழக்கத்துக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடக்கிறது என்றால் இந்த போராட்டத்தை வரவேற்காது, இந்த போராட்டத்தின் மீது ஒடுக்குமுறை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? ராஜ்மோகன் அவங்க வந்து புரட்சி வாழ்த்துக்கள்ங்கிறார். ஆனா மற்ற இடங்கள்ல போராடுறவங்க மேல காவல்துறை கடுமையாக நடந்து கொள்ளுது. காவல்துறை வந்து அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணுது. வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய இடதுசாரி தோழர்களை முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணுது. அப்ப போராட்டத்தை ஒடுக்கி விட்டு மெரினா கடற்கரையை இழுத்து பூட்டி விட்டு இங்க பாலன் எழுத்துக்கு வந்து ராஜ்மோகன் புரட்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாருன்னா இது அப்பட்டமான அயோக்கியத்தனமான நாடகம் இல்லையாங்கிறத நம்மளோட கேள்வி. நாம் தமிழக கட்சி இன்றைக்கு காலையில் சைதாப்பேட்டையில் மாணவர் இளைஞர் பாசறை சார்பாக ஒரு மாபெரும் அறப்போராட்டம் செஞ்சோம். ஒரு எழுச்சிகரமாக அந்த போராட்டம் அமைஞ்சிச்சு. இந்த போராட்டங்கிறது ஒரு தொடக்கம்தான். தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி களத்தை நிற்க போகுது. இதில் மாணவர்களும் இளைஞர்களும் பாலன் இல்லத்தில் போராடி வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களையும் போராட தொடங்குறாங்க. இந்த போராட்டம் ஓயக்கூடாது. டெல்லியில் ஓஞ்சாலும் தமிழ்நாட்டில் ஓயக்கூடாது. தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய களங்கம், பழிச்சொல், இழிச்சொல் இந்த தேர்தல் முடிவின் மூலமாக வந்துவிட்டது. அந்த பழிச்சொல்லை, இழிச்சொல்லை போக்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு இருந்த நல்ல பெயர், முற்போக்கு பிம்பம் எல்லாம் உடஞ்சி போச்சு. அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் ஒரு ஜனநாயக புரட்சி, மெரினாவில் நடந்தது போல ஒரு தை புரட்சி அவசியப்படுது. அதுக்காக இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற இந்த கொடுங்கோல் தேர்வை அகற்றுவதற்கு டெல்லியே அமைதியாக போனாலும் சரி, தமிழ்நாடு போகக்கூடாது. தொடர்ச்சியாக போராடுவோம். போராடுகிற போது டெல்லியை ஆளக்கூடிய பாஜகவின் முகத்திரையை மட்டும் இல்லாது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேகாவின் முகத்திரையும் சேர்த்து கிழிச்சு தொங்க விடுவோம்.